ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தர்மபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது பார்த்திங்கன்னா இது ஒரு நார்த் ஃபேஸிங் கொண்ட ஒரு ஃப்ளோர் பிளானுங்க. அந்த ஃப்ளோர் பிளானுக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்ன ரெடி பண்ணியிருக்கோம்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கிளைண்ட் பார்த்திங்கன்னா ராஜா. இவர் பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம். அந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் ரெஃபரன்ஸ் பார்த்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கால் பண்ணியிருந்தார். நம்ம அவருக்கு தேவையான ஃப்ளோர் பிளான், எலிவேஷன், ஸ்ட்ரக்சரல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எல் ஷேப் இருக்குது பாருங்கள். இந்த எல் ஷேப்புக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் பார்த்திங்கன்னா கேன்டிலீவராக பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா காலம் லே அவுட்டுங்க. அதாவது பார்த்திங்கன்னா இங்கே தெளிவாக கொடுத்துருக்கும் பாருங்கள். இந்த காலம் லே அவுட்டில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு சைட்டோட அளவு சொல்லிடும் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இது நார்த் ஃபேஸிங், இது நார்த்து, இது சவுத்து, இது பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு வெஸ்ட்டுங்க. இது பார்த்திங்கன்னா நார்த்தும் சவுத்தும் பார்த்திங்கன்னா 49 அடி 3 இன்ச்சுங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஃபுல் சைட் அளவுங்க. ஃபுல் சைட் அளவுனா இந்த எல் ஷேப் வருது பாருங்கள், அதுலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேங்க. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா இந்த 29 அடி 3 இன்ச் பார்த்திங்கன்னா இந்த கார் பார்க்கிங் இருக்கு பாருங்கள். இது இல்லாமல் இதிலேருந்து இது வரைக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சவுத் சைடு பார்த்திங்கன்னா அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 29 அடி 6 இன்ச்சு இதிலேருந்து இது வரைக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் அளவு பார்த்திங்கன்னா 36 அடி 3 இன்ச்சுங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டினா கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த காலம் லேஅவுட்டில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ இது எல்லாமே இருக்குது பாருங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா வால். இந்த வாலில் பார்த்திங்கன்னா நம்ம காலம் பொசிஷன் பார்த்திங்கன்னா எப்படி உட்காந்துருக்கு, எங்கேயாவது அவுட் அடிச்சிருக்குதா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 டைப் ஆஃப் காலம் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் காலம், முக்கால்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதே காலம் தான் இங்கேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மற்ற இது எல்லாமே ஒரு சைஸ் ஆஃப் காலம் வருங்க. நெக்ஸ்ட் தேர்ட் டைப் பார்த்திங்கன்னா இந்த காலமும் ஒரு டைப் ஆஃப் சைஸ் வருங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபோர்த் பார்த்திங்கன்னா இந்த காலம் பார்த்திங்கன்னா நம்ம ஹெவியாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த எல் ஷேப் பார்த்திங்கன்னா கேன்டிலீவராக வருங்க. இப்படி கேன்டிலீவராக வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல் சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த காலம் ப்ளஸ் இந்த காலம் ப்ளஸ் இந்த காலம் இதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம இது எல்லாமே டிசைன் பண்ணியிருக்கிறேங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா காலம் சென்ட்ரல் லைன் லேஅவுட்டுங்க. அதாவது பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருப்போங்க. இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் எது போட்டாலுமே பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லைன் மெத்தட் தான் பார்த்திங்கன்னா நம்ம டயக்ராம் போடுவோங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் ஈஸியாக யூஸ் பண்ணால் அவுட்டர் லைன் மெத்தடுமே இருக்குதுங்க. அவுட்டர் லைன் மெத்தட் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக கேட்டாங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போங்க. சப்போஸ் நாங்களே பார்த்திங்கன்னா ஒரு சில சைட்டில் பார்த்திங்கன்னா விசிட் கேட்பாங்க. அதாவது பாருங்கள் சார், நீங்களே பார்த்திங்கன்னா எங்களோட சைட் பார்த்திங்கன்னா ஏ டு சைட் எல்லாமே மார்க் பண்ணி கொடுத்துட்டு பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்துருப்போங்க அப்படின்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா எங்களோட யூசேஜ் அதிகமாக பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்திங்கன்னா அவுட்டர் லைன் மெத்தட் தான். அவுட்டர் லைன் மெத்தட் போகிறப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த சென்ட்ரல் லைன் மெத்தட் பார்த்திங்கன்னா காலம் நிப்பாட்டுறப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த காலம் சென்டர்லையும் ப்ளஸ் இந்த கிரிட் லைன்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா அவுட்டர் லைன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா 4 டைப் ஆஃப் காலம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காலம் பார்த்திங்கன்னா இங்கே C1 கொடுத்துருங்க பாருங்கள். C1லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே C1 காலமுங்க. இது பார்த்திங்கன்னா முக்கால்னு சொல்லுவாங்க. 9 இன்ச்சு 9 இன்ச்சு மேலே 2 16ங்க, கீழே 2 16ங்க. வெர்டிகல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா 40 16 கொடுத்துருக்குதுங்க. வெர்டிகல் லிங்க்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரிங்கு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 8 mmங்க. ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா சென்டர் டு சென்டர்ஸ் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா காலம் 2ங்க. காலம் 2 பார்த்திங்கன்னா 1 அடிக்கு முக்காலுங்க. இது நார்மல் காலங்க. மேலே 2 16, கீழே 2 16, சென்டரில் 2 12ங்க. அதே தான் பார்த்திங்கன்னா இங்கேயும் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்போங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா காலம் 3ங்க. காலம் 3 பார்த்திங்கன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த 9 இன்ச்சு வால்லே வரனால நம்ம 9 இன்ச்சு ப்ரொவைட் பண்ணிவிட்டு 1 அடி போட்டிருக்காருங்க. இது பார்த்திங்கன்னா இங்கே 220, டாப்பில் பாட்டமில் ஒரு 220, சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 4 16. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருப்பாருங்க. 4 TMT ராடு 20 mmங்க, 4 TMT ராடு 16 mmங்க. டைஸ் பார்த்திங்கன்னா 8 mm ராடில் 7 இன்ச்சுக்கு சென்டர் டு சென்டர் ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ரிங் அடிக்க போகிறோங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஃபைனலாக பார்த்திங்கன்னா காலம் C4ங்க. C4 தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹெவியாக ப்ரொவைட் பண்ணியிருப்போம். நம்ம இது ஹெவியாக ப்ரொவைட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தையே பார்த்திங்கன்னா அவங்க ஒரு எலிவேஷனில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா டைல்ஸ் கிளேடிங் ஒர்க் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி அது பார்த்திங்கன்னா இந்த காலத்திலே பண்ணிடலாங்க. அது பண்ணிங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது கரெக்டாக வந்துடுங்க. இதோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா 1.5க்கு 1 அடிங்க, மேலே 220ங்க, கீழே பார்த்திங்கன்னா 220, சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 4 16ங்க. இது ரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த 135 டிகிரி இங்கே போட்டிருக்கும் பாருங்கள். இது கம்பல்சரியாக பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஊக்கு அடிச்சிருக்கணும்.
ஊக்கு அடித்தா மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ராட்ஸ் இருக்குது பாருங்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போய் கவர் ஆகி கரெக்டாக இந்த ரிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். சப்போஸ் இந்த 135 டிகிரி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இது ரிமூவ் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் லேஅவுட்டுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேம் கொடுத்துருப்பாங்க ஃபுட்டிங் லேஅவுட்டுங்க. ஃபுட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன காலத்துக்கு என்னென்ன சைஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் காலமுங்க, இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைப் ஆஃப் காலம், இது எல்லாமே தேர்ட் டைப் ஆஃப் காலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஃபோர்த் டைப் ஆஃப் காலம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ எலிவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிலர் ஃபுல் சப்போர்ட் பண்ணும். ஆனால் இந்த 2 காலம் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா D.C2 அப்படின்னு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஏன் நம்ம D.C2 அப்படின்னு ப்ரொவைட் பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டம்மி காலங்க. நம்ம பிளிந்த் பீம் வந்து இங்கே கீழே வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள். அந்த பிளிந்த் பீமோட இந்த டம்மி காலத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 காலமே வந்து பார்த்திங்கன்னா மேலே டெவலப் ஆச்சுன்னா இந்த இடத்துல எலிவேஷன் லுக்கே வராதுங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மேட் சைஸு நோட்டு இது எல்லாமே கொடுத்துருக்கும் பாருங்கள், தெளிவாக பாருங்கள். காலம் நம்பர் D.C2 இஸ் ஏ டம்மி காலம். காலம் D.C2 இஸ் டெவலப்ட் அப் டு பிளிந்த் பீம் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இது டம்மி காலம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளிந்த் பீம் இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த டம்மி காலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுறோங்க. நோட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் சைஸு காலம் 1 2 வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 4 சைஸுங்க. காலம் 3 4 வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 5 ஃபுட்டிங் சைஸ் கொடுத்துருக்குங்க. இதோட மேட் டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருக்குதுங்க. 4க்கு 4 ஃபுட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 12 ராடு, மெயின் ராடுமே டிஸ்ட்ரிபியூஷன் ராடுமேங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே அதே தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி எல் வந்து அடிச்சிருக்கணும். அந்த எல் அடிக்கிற மேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல் வந்து பார்த்திங்கன்னா மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல் அடிக்கிற மேட்டை வந்து பார்த்திங்கன்னா தலைகீழ திருப்பி வச்சுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தவறுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டிங் டீட்டெயில்ஸ், அதாவது கட்டிங் செக்ஷனுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி உள்ள ப்ரொவைட் பண்ணணும். பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் 3 இன்ச்சுக்கு ப்ரொவைட் பண்ணுங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1.5 தட்டிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம கவர் பிளாக் இது எல்லாமே வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் நிப்பாட்டுறங்க. இந்த ஃபுட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் எல் அடிச்சிருக்கணுங்க. இந்த எல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குங்க 60D அப்படின்னு சொல்லிட்டுங்க. அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்ரு பவுண்ட்ரி மட்டும் இருக்குது பாருங்கள். இந்த அவுட்ரு பவுண்ட்ரியில் மட்டும் நம்மளுக்கு காலம் வந்ததுன்னா இந்த எசன்ட்ரிசிட்டிங் ஃபுட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஃபாலோ பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா டபுள் மேட்டு ப்ளஸ் கீழே சப்போஸ் தேவைப்பட்டால் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு பீம் போட்டு டபுள் மேட் போட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பிளிந்த் பீம் டீட்டெயில்ஸுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளிந்த் பீம் வந்து பார்த்திங்கன்னா கீழே பூமியில் ஃபிட் பண்ணுவோம் பாருங்கள், அந்த பிளிந்த் பீமோட டீட்டெயில்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் பிளிந்த் பீம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இது எல்லாமே பிளிந்த் பீமுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டு வால்ங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன் ஃப்ளோர் பிளான் டிசைன் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக பில்டிங்குங்க, இது ஃபுல்லாக கார் பார்க்குங்க, இது ஸ்டெப் ஏறி மேலே போகிறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட் அவுட் ஆப்ஷன் மாதிரி இந்த இடத்துல ஒரு பெர்கோலா டிசைன் இந்த ஆச்சிங் பண்ணியிருக்கும் பாருங்கள். இந்த ஆச்சிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ட்ராப்ஸ் இதில் வர மாரி ஒரு பெர்கோலா டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஒரு ஆச்சிங் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பொசிஷனுங்க. இது மட்டும் இந்த எல் ஷேப் மட்டும் காங்கிரீட் போடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், இதை வந்து அவங்க வந்து யூட்டிலிட்டியாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பிளிந்தோட டீட்டெயில்ஸுங்க. பிளிந்த் பீம் 1ன்னு போட்டிருக்கும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 3.16ங்க, கீழே ஒரு 3.16ங்க, சென்டரில் ஒரு 2.12ங்க. இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடிங்க, 9 இன்ச்சுங்க. கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஊக்கு வந்து 135 டிகிரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வளைச்சி விட்டுருக்கணுங்க. நெக்ஸ்ட் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் எல்லாமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன டைப் ஆஃப் டிஎம்டி வந்து யூஸ் பண்ணணும், 500 550 டக்லிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கோம். மிக்சிங் வந்து பார்த்திங்கன்னா என்ன கிரேட் ஆஃப் காங்கிரீட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம், M20 இல்லை M50 அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நோட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இது பிடிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏகப்பட்ட டயக்ராம் இருக்கிறனால பிடிஎஃபாக பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எரராக இருக்குங்க. நீங்கள் சப்போஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் A4 ஷீட்டில் இல்லாமல் A3 ஷீட்டில் எடுத்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெளிவாக நீட்டாக தெரியுங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து பார்த்திங்கன்னா லிண்டல் பீம் டீட்டெயில்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கீழே பிளிந்த் போட்டிருப்போம். பிளிந்த் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டில் வருங்க. லிண்டல் வந்து பார்த்திங்கன்னா 7 அடி மாடலில் போடுவோம். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முன்னே இது எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நாம் இந்த எல் ஷேப் இருக்குது பாருங்கள், இந்த எல் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிண்டல் லெவலில் கொடுக்க போகிறதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூஃப் லெவலில் தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா இது எலிவேஷனில் டிசைன் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலிவேஷனே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் லிண்டல் பீம் 2 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லிண்டல் பீம் 2வாக இருக்குங்க. லிண்டல் பீம் 2 வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல தான். இது வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பிரெத்தும் வித்தும் பார்த்திங்கன்னா 9க்கு 6 இன்ச்சுங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 10 mm, கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 10 mm. ரிங் வந்து பார்த்திங்கன்னா 8 mm யூஸ் பண்ணுற போகிறோம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேசிங் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸுங்க. இப்போ இந்த லிண்டல் பீம் 4ன்னு இருக்கு பாருங்கள். லிண்டல் பீம் 4 வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறதுங்க, இந்த எல் ஷேப் இருக்குது பாருங்கள். இந்த லிண்டல் பீம் 4மே ரூஃப் பீமே சேம் தான். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நோட்டு கொடுத்துருப்போம் பாருங்கள். லிண்டல் பீம் 4ம் ரூஃப் பீம் 2ம் இஸ் சேம் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருப்பேன். இப்போ இதோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இது 1 அடிங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா 320ங்க. பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே 320ங்க. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா 216ங்க. நாம் ஏன் இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹெவியாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதோட லென்த்து மட்டுமே நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 24 அடி வருங்க. இந்த 24 அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடு ஃபுல் சப்போர்ட் இருக்குதுங்க, இங்கேயுமே ஃபுல் சப்போர்ட் இருக்குதுங்க. இந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் வரைக்கும் ஃபுல் சப்போர்ட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 அடி ஸ்பேஸ் இருக்குதுங்க. இந்த 6 அடி ப்ளஸ் இந்த 24 அடி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் நாம் வந்து பார்த்திங்கன்னா நிற்க வைக்கணுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு காலம் இருக்குது பாருங்கள், இதை நம்ம ஹெவியாக ப்ரொவைட் பண்ணிவிட்டு இந்த பீம் வரதை வந்து பார்த்திங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த பீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெவியாக இங்கே டிசைன் பண்ணியிருக்கிறோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பீமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்காமல் இதோட ஃபுல் சப்போர்ட்டை எடுத்துகிட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஒரு காலம் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே ஒரு காலம் வச்சுருக்கிறோம். அந்த 2 காலத்துலையும் லிங்க் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலிவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சப்போர்ட்டாக இருக்குங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7 அடி மாடலில் லென்டல் பீம் போட்டுங்க. அந்த சன்ஷேட்லாம் இருக்குது பாருங்கள், சன்ஷேடோட கட்டிங் செக்ஷனுங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அதோட ரா டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும், நம்ம அந்த சன்ஷேடு இது வருது பாருங்கள், சன்ஷேடு லிண்டல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ராடு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் தெளிவாக இங்கே கொடுத்துருக்கோங்க. இதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் பீம் டீட்டெயில்ஸுங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃப் பீம் டீட்டெயில்ஸுங்க. இதில் ரூஃப் பீம் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஆப்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் வால் வருதோ அது எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் பீம் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இந்த டி செக்ஷன் மாரி ஒன்று இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பார்ட்டிஷன் தான், அதனால் இதுக்கு நம்ம பீம் ப்ரொவைட் பண்ண தேவையில்லைங்க. மெயின் வால் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த மெயின் வாலுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முன்ன லிண்டல் சொல்லியிருந்தேன் பாருங்கள், கிட்டத்தட்ட சேம் ப்ராசஸ் தான். லிண்டல் பீமும் ரூஃப் பீமும் கிட்டத்தட்ட இந்த எல் ஷேப் மட்டும் சேமுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமன் தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் பீம் 1ன்னு இருக்கு பாருங்கள். ரூஃப் பீம் 1 வந்து பார்த்திங்கன்னா 1.25 அடிக்கு 9 இன்ச்சுங்க. மேலே 2.16, கீழே 2.16, சென்ட்ரல் 2.12ங்க. இதோட ரிங்குமே வந்து பார்த்திங்கன்னா 135 டிகிரி வளைச்சிருக்கணுங்க, அதுவுமே கரெக்டாக இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் பீம் 2. இந்த ரூஃப் பீம் 2வும் தான் ப்ளஸ் லிண்டல் பீம் 4 இருக்கு பாருங்கள். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம நோட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் இது ரெண்டுமே சேமாக ப்ரொவைட் பண்ணுறோம்னா, 7 அடி மட்டத்தில் நம்ம பீம் ப்ரொவைட் பண்ணவே தேவையில்லைங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக ரூஃப் பீமில் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். அந்த ரூஃப் பீமே தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எலிவேஷனில் மெயின் டிசைனாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே சேம் ஒன்லி அப்படின்னு போட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் லிண்டர்லேயும் பீம் போட்டு ரூஃப்லேயும் பீம் போட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிவேஷனே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாதிரி ஆகி போயிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் பீம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ரொவைட் பண்ணணும், ரூஃப் பீம் டவுன் பீம் போட்டிருக்குறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த ஸ்லாப் இருக்குது பாருங்கள், நமக்கு ஃப்ளோர் ஸ்லாப் 1 வே ஸ்லாபா 2 வே ஸ்லாபா அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில்ஸுமே இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்குதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸு, இது ஜென்ரல் நோட்ஸு, இதெல்லாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஸ்லாப் டீட்டெயில்ஸுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப்பில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் ஸ்லாப் இருக்குங்க, 1 வே ஸ்லாப் 2 வே ஸ்லாப்புங்க. இந்த 1 வே ஸ்லாப் 2 வே ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஆள் இருக்கு பாருங்க, இதோட லென்த்து பிரெத் இது ரெண்டுமே நம்ம டிவைட் பண்ணுறப்ப 2 விட அதிகமாக வந்து 1 வே ஸ்லாப்புங்க, 2 விட கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா 2 வே ஸ்லாப்புங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு 16, இது ஒரு 16 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 16/16 மட்டும் 1ங்க. அப்போ 2 விட கம்மியாக இருக்குது. கம்மியாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 2 வே ஸ்லாப். நம்ம எங்கெங்கெல்லாம் S2 போட்டிருக்கணும் அது எல்லாமே 2 வே ஸ்லாப். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா S1. இது ஏன் S1னா இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் லென்த்து டிவைட் பை இதோட லென்த்து போட்டிருப்போங்க, லென்த்து இதோட பிரெத்து போட்டிருப்போம். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 2 விட அதிகமாக வந்திருக்கும். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா 2 வே ஸ்லாப்புங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட் அவுட்டு ப்ளஸ் கார் பார்க்கிங் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 2 வே ஸ்லாப் தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, இதுவுமே 2 வே ஸ்லாப் தாங்க. இங்கே கிச்சன் ப்ளஸ் பாத்ரூம் இங்கே பூஜை ரூம் வருங்க, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 2 வே ஸ்லாப் தாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஏறி மேலே போயிடுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெர்கோலா டிசைனு, இது சிட் அவுட்டுக்கு அங்கே ஓப்பனுங்க. ப்ளஸ் இந்த எல் ஷேப்பு ப்ளஸ் இந்த யூட்டிலிட்டி இது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம S1 ஸ்லாப் 1 வே ஸ்லாப் மாரி நம்ம போட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸ் டீட்டெயில்ஸுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் ஸ்டெப் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்லெக் ஸ்டெப் போட போகிறோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக என்ன பார்க்கணும்னா இந்த ரைஸு த்ரெட்டுங்க. ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 6ங்க. அந்த 6க்கு மேலே நம்ம வைக்கக்கூடாது. முடிஞ்சால் 6க்கு கீழே வேணால் குறைக்கலாங்க. 6க்கு மேலே வச்சிங்கன்னா நீங்கள் அந்த கால் தூக்கி வைக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பெயின் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு வருங்க. நெக்ஸ்ட்டு த்ரெட் இருக்கும். த்ரெட்டுனா நீங்கள் அந்த கால் வைக்கிற இடங்க பாதம், அந்த பதம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 இன்ச்சு தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் 9 இன்ச்சுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் 10 இல்லை 11 கூட வச்சுக்கலாங்க. ஆனால் இந்த 9 இன்ச்சு கீழே வச்சோம்னா நம்ம கால் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இருக்காதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பில் மேஜராக நடக்கக்கூடிய மிஸ்டேக் நான் எப்போயுமே பல வீடியோவில் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்ஸர் ராடு எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருக்கு பாருங்கள். இந்த சிஸ்ஸர் ராடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. இந்த வேஸ்ட் ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக அப்படியே இந்த 12mm ராடு போட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா குறுக்க 10mm ராடு வச்சுருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தவறுங்க. இப்போ மேலேருந்து வர ராடு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிஸ்ஸர் மாதிரி இங்கே கட் ஆகும். இப்போ பாட்டம்லேருந்து வர ராடு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மேலேருந்து வருங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்ட் ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமைக்கக்கூடிய மெத்தடுங்க. ஆனால் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபாலோ பண்ணுறதே இல்லைங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பீம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருப்போங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்டைலிஷ் டீட்டெயில்ஸுங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியில் கேஎம் பில்டர்ஸ் இன்ஜினியர் சிவில் கான்ட்ராக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னோடய கான்டாக்ட் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.